ஆண்டவரே 2-3 பேர் எங்க என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை மத்தியில என் இயேசு அசைவாடி கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுக்கல ஏசப்பா. 2-3 பேர் எங்கேயோ 2-3 பேர் எங்க என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் இருப்பேன், அங்கே நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வேளையில உம்முடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் உம்முடைய ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா தேவகுமாரனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே அப்பா. நீரே என் அடைக்கலம் அப்பா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் பலனாய் காணப்படுவதற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிதான் கர்த்தர் இந்த வேளையில நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொண்டு இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்தோத்திர பலியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம் அப்பா, நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க நினைச்சா எனக்கு பலன், நீங்க என் கூட இருந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாருமே வாய்களை திறங்க கர்த்தரை மகிமையோடு சொல்லலாம். ஏசப்பாக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லலாம். In the name of Jesus, glory be to God. In the name of Jesus, in the name of Jesus. Thank you sweet Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாருமே சொல்லுங்க, நீங்க என்ன நினைங்க ஏசப்பா, நீங்க என்ன நினைச்ச ஆசீர்வாதம் அப்பா, நீங்க என்ன நினைச்ச எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்ச எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. தேவகுமாரா என்ன நினைச்சு பாருங்கப்பா, பரிசுத்தரை என்ன நினைச்சு பாருங்கப்பா. என் குடும்பத்தை நினைங்க ஏசப்பா, என் பிள்ளைகளை நினைங்க, என் வேலையை நிலைங்க, என்னுடைய ஊழியத்தை நிலைங்க அப்பா. என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க டாடி. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் டாடி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், என் கணவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும் அப்பா. அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாள் ஜீவனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா.